ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்பாவோட பழைய போட்டோஸ்க்குலாம் பழைய போட்டோன்னு சொல்லாத, சின்ன வயசு போட்டோஸ் சின்ன வயசு போட்டோஸ்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். அது எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்ன்றது தெரியல, பார்ப்போம், பார்க்கலாம். ஓகே ஓகே, பார்த்துக்கங்க மொட்டை பிள்ளை எப்படி இருக்கு? மொட்டை அடிச்சு இல்லை, முன்னாடிலாம் சொட்டை, இந்த இடத்துலலாம் சொட்டை. இதெல்லாம் ஆக்சுவலா சின்ன வயசுல வந்து கொஞ்சம் லேட்டா தான் முடி வந்துச்சு. சொட்டையெல்லாம் இல்லடா, மொட்டைடா. சொட்டை தான். இங்க பாரு, சைடுல எவ்வளவு முடி இருக்கு, மேல எவ்வளவு முடி இருக்கு. சரி 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 பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கேன். இதுதான் இது, ஓகேவா? கியூட்டா இருக்கு. ஓட்டப்பல்லு வேற, மொக்கவாய் பாட்டி. அடுத்த போட்டோ காது பாரு, உன்னை மாதிரியே. என் காது மாதிரி இந்த அப்படி மடக்கிட்டோம்னா நல்லா காந்தி காது மாதிரி தெரியும். எனக்கும் அதே மாதிரி காது தான். எதுல ஒத்து போகுதோ இல்லையோ, ரெண்டு பேருக்கு வந்து இந்த காந்தி காதுல ஒத்து போகும். ஓகே, நெக்ஸ்ட் போட்டோ அக்மார்க். இது கண்டிப்பா 90s கிட்ட இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து டிவி பக்கத்துல நின்று ஒரு போட்டோ, ஏதோ டிவி வந்து பெரிய தாஜ்மஹால் நினைச்சுக்குவாங்க நம்ம வீட்ல எல்லாம். என்ன அதுவும் பழைய பிலிப்ஸ் டிவி இல்ல சாதாரண டிவியா இருக்கும். இப்ப இவ்வளவு பெரிய டிவி வச்சிருக்காங்க, எல்இடி டிவி அவ்வளவு தூரம் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் யாரும் போட்டோ எடுக்கிறது இல்லை, அந்த காலத்துல அந்த டிவி இருந்தாவே வீட்ல நம்ம பெரிய ரிச், ஓகேவா? அவ்வளவு பெரிய அந்த ரிச்சான பெட்டிக்கு முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுக்கலாம். ஆதி காலத்துல. அப்ப ஆதி காலத்து ஆயாவா நான்? 90s ரீசெண்டா தான்டா, ஜஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் 27 இயர்ஸ் முன்னாடி தான். ஓகே பாத்துக்கங்க, இதான் அந்த போட்டோ. அடுத்து வந்து பொக்கவாய் போட்டோ. இங்க பாரு, நீ எல்லாம் ஓவரா கிண்டல் பண்ணாத. உனக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருப்பா. இருக்கட்டும், அது வந்து அழகு, இது வந்து பொக்கவாய். உடனே சொல்லுவேன். பொக்கவாய் வாய் வேற நல்லா அப்படி வச்சுக்கிட்டு அப்படி சிரிச்சிருக்கேன் சைடா. சைடா சிரிச்சிருக்கேன். எப்படி ஒரு அப்படியே வானத்தை பார்த்து ரசிச்ச மாதிரி ஒரு போஸ். அப்ப அந்த டைம் ட்ரெஸ்ஸிங்லாம் பாத்தியா? எப்படி இருக்கு? கொஞ்சம் டிஃபரெண்டா. அந்த காலத்துல எப்படி ட்ரெஸ் இருக்குமோ அப்படித்தான் இருக்கு. அந்த ஆதி காலத்துல, ஆயா காலத்துல. நீ எந்த காலத்துல பிறந்த? லவ் ஸ்டோரியில சொல்றோம். ஓகே, அடுத்து இது வந்து என்ன வேஷம்னே தெரியல, ஏதோ வேஷம் போட்டிருக்கா. என்ன வேஷம்? பாரதியாரா? பாரதி கண்ட புதுமை பெண். ஓ, இது பாரதியாரா? எனக்கு சொல்லிதான் தெரியுது. ஊர் ஓரத்துல மீச பாதி காணாம பாரதியாருக்கு. பாதி மீச டார்க்கா இருக்கு, பாதி மீச அழிஞ்சு போச்சு. சார்லி சாப்ளினை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது. சார்லி சாப்ளினுக்கு பாரதியாருக்கு என்ன இது? அப்ப உருமா கட்டிட்டு இந்த தோட்டத்துக்குலாம் போவாங்கல்ல, அப்படி ஏதோ வேஷம் போட்டிருக்கேன்னு நினைச்சியா? ஆமா, அப்படித்தான் நினைச்சேன். ஏதோ விவசாயி வேஷம் போட்டிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சா. இப்ப என்னையதான் ஏமாத்திட்டாங்க போல. அப்ப இது பாரதியார் இல்லையா? இத்தனை வருஷமா ஏமாத்திட்டாங்களா? நீ போய் ஏதோ ஸ்பீச் பேசியிருப்பியே. ஸ்பீச் அதெல்லாம் எனக்கு தெரியல. சும்மா போய் நின்றுட்டு வந்தியா? நின்றுப்பேன் மைக்ல போனோடனே நான் தான் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு அழுதுருப்பேன். தூக்கிட்டு போயிருப்பாங்க, அவரை தூக்கிட்டு போயிருப்பாங்க. வேற என்ன? நானும் அழுதுருக்கேன் ஒரு தடவை. ஏதோ ஜமீன்தார் வேஷம் நினைக்கிறேன். ஜமீன் வேஷம் போட்டு எங்க அம்மா போட்டு விட்டு அங்க போய் ஏறி நின்று அழுது. கெத்தா ஜமீன்தார் வேஷம் போட்டு விட்டா அங்க போய் மூக்கு சிந்திட்டு அழுதுட்டு ஓடி வந்திருக்கிறேன். இந்த வேஷம் போட்டதுக்கு என்னை தெருப்பால நடிச்சிருப்பாங்க. இல்ல, அதுக்கப்புறம் ஒரு தடவை அஸ்ட்ரானட் வேஷம் போட்டு, அதுக்கு ஆஸ்ட்ரோனட் வேஷம் போட்டு செகண்ட் பிரைஸோ ஏதோ அடிச்சது. செகண்டோ ஃபர்ஸ்டோ அது 9வது 10வது நல்லா பேசிருப்பேன். 9வது 10வது இல்ல, 3rd இயர் படிக்கும் போது நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் மொட்டைன்பா. கியூட்டான போட்டோஸ்லாம் இல்ல, ஃபன்னியா இருக்கணும்ன்றதுக்காக ஃபன்னி போட்டோஸ் வச்சிருக்கோம். கியூட்டான போட்டோஸ் தனியா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். எப்படி பட்டு பாவாடை சட்டையில எப்படி இருக்கு? ஏதாவது நல்லா இருக்குலாம் சொல்ல மாட்டியா? இந்த மொட்டையிலயும் பாருங்க, முன்னாடி முடிய காணோம், சைடுல எல்லாம் நல்லா டார்க்கா தெரியுது. சொட்டன்னு ஒத்துக்க மாட்டேன் நீங்க, அப்புறம் என்ன பண்றது? ஆனா போக போக மெதுவா தான் வந்துச்சு முடி. அடுத்து செம ஃபன்னான போட்டோ. இது என்ன, நீங்களே சொல்லுங்க என்ன வேஷம் போட்டிருக்குன்னு. என்ன வேஷம் இது? ஒழுங்கா கண்டுபிடிச்சது. அப்படி கூட நீ ஏஞ்சல்னு சொல்ல மாட்டேல லைஃப்ல. This is not angel, this is fairy. ஃபேரில இல்ல, இது ஏஞ்சல். ஏஞ்சல் கையில என்னைக்காவது குச்சி வச்சிருந்திருக்கா? என்னைக்காவது ஏஞ்சல் கிரீடம் போட்டிருந்திருக்கா? போடுமே. ஃபேரி தான் கையில குச்சி வச்சிருக்கோம். இதுக்கு பேக் ஸ்டோரி இருக்கு, செம்ம ஃபன்னான ஸ்டோரி. என்ன தெரியுமா? நான் திண்டுக்கல்ல அதான் அங்க இருக்கும்போது நாங்க இந்த ஷாப்புக்கு போயாச்சு. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அங்கேயே வந்து உருண்டுகிட்டு அழுதேன். சரியா, வேணாம் நாங்க வந்தாச்சு, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு.
ஓகே அப்போவே நல்லா காஸ்ட்லி தான். ஓகேவா, வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் போட்டு வீட்டுக்கு வந்தோடனே போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தா பேக்ல வந்து அப்படி இங்கே வரைக்கும் இறங்கியிருக்கு. பேக் ஃபுல்லாக ஓப்பனு. சரியா, அதுக்கப்புறம் ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஆனால் ரெகுலர் கடைனால ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க. எனக்கு என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணுன்றேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரி உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு அப்படி தானே, இது ஓப்பனாக இருக்கு நல்லா இல்லை, நீ வா ஸ்டுடியோக்கு வா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடலான்னு அப்படியே மாட்டிட்டு ஸ்டுடியோக்கு போய் இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு ஃப்ராடு குடும்பம்னு நினைக்காதீங்க. சாரி, ஜஸ்ட் ஒரு அந்த காலத்துல அந்த சின்ன வயசுல தெரியல எது சாரி எது ஏஞ்சல்னு சொல்லி. ஆமா, ஏஞ்சல் ட்ரெஸ் நினைச்சு இப்ப பாரதியாரும் இல்ல ஏஞ்சலும் இல்ல. சரி ஓகே போட்டுட்டு போய் அதுக்கப்புறம் ரிட்டர்னும் பண்ணியாச்சு. அந்த அதிர்ஷ்டம் நான் போட்ட ட்ரெஸ் வந்து எந்த பிள்ளைக்கு கிடைச்சதோ தெரியல. நல்லா இருங்க. ஓகே அடுத்து இது என்னமோ வேஷம் போட்டிருக்கா, என்ன வேஷம் போட்டு? நார்மல் தான் இது. ஈனு சிரிச்சிருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கியூட்டா இருக்கும். ஆனா இதே மாதிரி இருக்காது. இது வந்து வளர்ந்திருக்கு பாருங்க. அது புஸ் ட்ரெஸ்ஸா? ஆமா, இது ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈனு சிரிச்சிருப்பேன், அது மாதிரி கியூட்டா இருக்கும். ஆனா என்ன சின்ன வயசுக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. வேற ஏதோ ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்க போல. ஓட்டப்பல்லா எல்லாம் போச்சு. ஓட்டப்பல்லா இருந்தா இன்னும் நல்லா கலாய்ச்சிருக்கலாம். வரும் அடுத்தடுத்து கலாய்க்கிற போட்டோலாம் வரும். வந்துருச்சு. என்னது ராதை? இது ராதையா? ராதை என்னைக்கு மருதாணி போட்டு இப்படி வச்சு காமிக்குமா? ராதை காமிக்குமான்? ராதை என்ன பொம்மையா? காமிப்பாங்களா? சரி காமிப்பாங்களா, சொல்லு. காமிப்பாங்க, இந்த காட்டுறாங்கல்ல. யாருமே ராதையை பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி வந்து என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராதை இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி ராமாயணமே எழுதுனது. ராமாயணமும் மகாபாரதமா? ராமாயணம் தான். ராமன் சீதை ராமாயணமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். எப்பயுமே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எல்லாத்துலயுமே வந்து நான் பிச்சு உதறிடுவேன். அந்த இந்த இடத்துல அந்த ஃபேன்சி ட்ரெஸ் சின்ன வயசுல இருந்தே நான் ஃபேன்சி ட்ரெஸ் லெமன் அந்த ஸ்பூன் அந்த டயலாக் போடுறேன். சார் எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். லெமன் இந்த ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. ஓகேவா, அது வந்து எப்பயுமே போடுறது உண்டு. போய் பேசுறனோ இல்லையோ சும்மா இந்த மாதிரி போட்டுருவோம். போட்டு அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டுடியோ வீட்டு பக்கத்துலேயே இருந்தனால போய் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துறது. வீட்டு பக்கத்தில் ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க. என்கிட்டலாம் என் ஃபோட்டோ மொத்தமே 10 ஃபோட்டோ இருக்குது, அவ்வளோதான். சின்ன வயசு ஃபோட்டோ என்கிட்ட ஒரு 200-300 ஃபோட்டோ எனக்கு கொடுத்து வைக்கல, இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கு. ஏன் அந்த ஃபோட்டோலாம் இருந்தாலும் என்ன பண்ண போகிறேன்? எப்படியே இருந்துச்சுல சின்ன வயசு மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா அப்பா கிட்ட மட்டும் அப்பயே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சுன்னு வையே, இன்னும் லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. என்னோட ஃபோட்டோ தான் இருந்திருக்கும். அப்போ இல்லை ஃபோன்லாம். அது என்ன இந்த ஃபோன் லேண்ட்லைன் டயல் பண்ணுறது அதுதான் இருக்கும் அந்த காலத்தில். ஓகே அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏதோ தரையில் உருண்டுக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் ஏதோ தொப்பி வேற இருக்கு, சோப் கலர் தொப்பி. ஆமாம், கீழே படுத்துட்டு அழுகுறான்னு நினைக்கிறேன். சிரிச்சிட்டு இருக்கேன். ஓ சிரிக்கிறியா? பார்க்குறதுக்கு அழுகிற மாதிரியே இருக்கு. இவெல்லாம் எப்படி குழந்தைய கொஞ்சம் தெரியல. எவ்வளவு ஒரு குழந்தைய போய் கலாய்ச்சிட்டு இருக்கிற நீ. இது குட்டின்பாவா? இன்பா மாதிரியே தெரியல. இல்ல இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் நான் என்ன மாதிரி தான் இருப்பேன். உடனே தெரியல பாரு, எங்க இன்பா மாதிரி இருக்கு. இல்ல இன்பா தான் இது. இல்ல 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 இல்ல. அடுத்து சம போட்டோ ஒண்ணு மாட்டிருக்கு. அது என்ன போட்டோனா, ஐயோ ஜூமுக்கு வேற போயிட்டு வராங்க. என்னது இது? என்ன வேஷம் இது? ஏதோ லிப்ஸ்டிக் வேற போட்டாங்க. சின்ன வயசுல எல்லாம் வந்து எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு வாய் எப்படி வைக்கிறது தெரியாது. ஒட்டிடுவோம். இப்படிதான் பேசுவேன். அப்படியா? சரி சரி அடுனுங்க அப்படிதான் பேசுவேன். டைலாக் பேச சொல்றாங்க. என்ன பீடா போட்ட ஆயா மாதிரி கரெக்டா அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். கலெக்டர் மாதிரி இருக்கா? கலெக்டர் கண்ணாடி பாத்தீங்களா? கலெக்டருக்கு ஒழுங்காவே தெரிய மாட்டேங்குது. கிளார் அடிக்குது. அங்க போட்டு விட்டுருவேன், அவங்களுக்கு ஆட்டாத. கிளார் அடிக்குது. தூங்க மூஞ்சி இன்பா. தூங்க மூஞ்சி இல்ல, அதை விட மொட்டை மண்டை. சரியா, மொட்டை மண்டை வளர்ந்து மண்டையில பூ வேற. பூ வேணும்னு அன்னைக்கு அழுது அடம்பிடிச்சு வச்சது. எங்க அம்மா நிக்க மாட்டேங்குது பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்லி அழுது அடம்பிடிச்சு
ஒரு வழியா வச்சிருச்சு. இருக்கிற 4 முடியல எங்கிட்ட வச்சு ஒட்டி விட்டுருக்காங்க. அனபாண்டு எனக்கு தெரிஞ்சு செலட்டை போட்டு இப்படி நடுமண்டல் இப்படி போட்டு ஒட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனபாண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் பூவை. ஒட்டிக்கிச்சு மண்டையோட. இல்ல சும்மா சொன்னேன். எப்படி இது போட்டாங்கன்னு தெரியல எனக்கு. இது நிறைய பேர்த்தோட கனவு. நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கையில கிளாஸும் போயிருப்பீங்க. ஒரு காம்படிஷனாக போயிருக்கா? இது காம்படிஷன்ல எடுத்ததுதான். இத மாட்டிக்கிட்டு காம்படிஷன். ஆக்சுவலா 2-3 காம்படிஷன் போயிருக்கேன் சரியா. ஆனா இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப 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 ஃபன்னானது. போனதே வந்து 3 பேர் தான். ஓகேவா, 3 பேர் தான் போனோம். அதுல வந்து ஒரு பொண்ணு நல்லா ஓட்டுச்சு, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஐயோ இது எப்படி முந்துறதுன்னு தெரியலன்னு. இந்த பக்கம் நிக்கிறது என் ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் மேட். ஓகேவா, அவ அப்பதான் லேட்டா கத்துக்கிட்டா. எப்படி மூஞ்சில வெறியோட நிக்கிறா பாரு. அப்பதான் கத்துக்கிட்டா. அதனால மெதுவா தான் போவா. நான் ஓரளவுக்கு போவேன். என்னைய மாதிரியே அந்த பொண்ணு போச்சு. அந்த பொண்ணு தடிக்கு கீழே விழுந்துருச்சு சரியா. அதனால ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். இன்னொருத்துல மெதுவா வந்துட்டு இருந்துச்சு. இதுதான் 3 பேர்ல போய் அதுல ஒரு பிள்ளை விழுந்துருச்சு, ஒரு பிள்ளைக்கு ஓட்ட தெரியாது. நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபர்ஸ்ட். எவனோ ஒருத்தன் காம்படிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க? நான் மட்டும் தான். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபன் நடந்திருக்கு. ஆனா இது வந்து இந்த காம்படிஷன்லாம் இல்ல, கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல்ல நடத்தின ஒரு காம்படிஷன். ஓகேவா, அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது அது எத்தனை மீட்டர்னா 200 மீட்டர் நினைக்கிறேன். 200 மீட்டரோ 500 மீட்டரோ ஸ்விம்மிங் காம்படிஷனு. என்ன ஸ்டைலு? பட்டர்ஃப்ளை ஸ்டைலு சரியா. அது ஸ்விம் பண்றோம். பார்ட்டிசிபேட் பண்ணது 3 பேர். ஒருத்தர் 500 மீட்டர் நீந்த முடியாம ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டிஸ்குவாலிஃபைடு. ஓகே சரியா. கடைசியா வந்தவன் அவன் டிஸ்குவாலிஃபைடு. நான் செகண்டா போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் போனவன் முன்னாடி போய் ஏதோ பண்ணிட்டியான்னு சொல்லி அவனையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. கடைசியில் ஆக மொத்தத்துல காம்படிஷன்ல என்னது பார்ட்டிசிபேட் பண்ணது 3 பேர். அதுல 2 பேர் டிஸ்குவாலிஃபைடு. நான் ஃபர்ஸ்ட். பாரு இது கூட மேட்ச் ஆகுது. அங்கேயே யூனிவர்ஸ் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்குது. 2 பேர் டிஸ்குவாலிஃபைடு, ஒருத்தர் நான் மட்டும் வின்னு. ஃபர்ஸ்ட் கொடுத்து தட்டு கொடுத்தாங்க, ஒரு தட்டு. நீ நீந்தி போனே இல்ல அங்கனே நின்றுந்தாலும் உனக்கு தான் பரிசு கொடுத்தாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு பரிசே கிடையாதுன்னு நீ போயிட்ட. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் நீந்தி போயிட்ட. 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஆகாது. மிஞ்சி போனா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடும். சூப்பர். அவ்வளோதான். கீழே கிளாப் பண்ற மாதிரி 10 மினிட்ஸே அதிகம் தான். சீக்கிரம் முடிச்சிருப்பேன். ஓகே. ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவான் தம்பி. என்ன தம்பி? அடுத்து இது வந்து மனிஷா கொயிலாலா இல்ல அது கொரிலா மனிஷா கொரிலா போட்ட Dress. என்னடா உனக்கு தான் தெரியும், சொல்லு. அப்ப தெரியல, கொயிலான்னு நினைக்கிறேன். கொயிலாவா? தெரியல, கொயிலா தெரியாது. இவனுக்கு தெரியும், நடிக்கிறான். இப்ப நான் செருப்படி அடிச்சேன். உண்மையா எனக்கு தெரியாது. ஓகே, அந்த மாதிரி வந்து இந்த Dress வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேவா, Dress போட்டு நான் எங்க அக்கானா இந்த ரோட்ல யார் எடுத்தா? அக்கா தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட மாமா பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் மோஸ்ட்டாக எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறதில்ல சின்ன வயசில். எங்கள் வீட்டிலேருந்து தான் அவங்க படிச்சிருந்தாங்களா. அப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் அடிக்கடி வாரத்தில் 7 நாளுமே வாரத்தில் 7 நாளில் 8 நாள் இந்த ட்ரெஸ் போட்டுருவான். ஆமாம், மொத்தத்தில் ஒரு நாள் குளிக்க மாட்டான். குளிச்சுட்டு துவச்சிட்டு விடிய ராத்திரி வந்து அப்படியே கிங் ஜாலியாக தூங்குவேன். காலையில் போட்டுட்டு சாயந்தரம் துவச்சிட்டு திருப்பி காலையில் போட்டுக்க, நைட்டு போட்டுக்கிறது. கிளியிற வரைக்கும் எப்படியும் 2 மாதம் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் க்யூட்டாக இருக்கும் பாருங்க, அப்படியே க்யூட்டாக இருக்கும். குட்டி ஸ்கர்ட்டா. எனக்குமே இந்த ஃபோட்டோஸ்லேயே பிடிச்ச ட்ரெஸ்னால் இதுதான். அடுத்து இது சிம்பிளி நோ கமெண்ட்ஸ். ஆமாம், எனக்கு என்ன கமெண்ட் பண்றதுன்னு தெரியல இந்த போட்டோ. இது வந்து மஷ்ரூம் கட்டு. ஓகேவா, சட்டியை அப்படியே கவுத்தி வச்சு சுற்றி வர வெட்டுனது. இதில் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருப்பேன். இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறதுல வந்து தனியாக போட்டிருப்போம். இல்லைன்னா பிளக் பண்ணியிருப்போம். ஆமாம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஒன்று, இந்த ஃபோட்டோ இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. நிறைய எனக்கு பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசில் பக்கத்து வீட்டு அண்ணா கூட ஃபோட்டோ எடுத்துருப்பேன். கொஞ்சம் பொசசிவ் ஆவான். குழந்தையில எடுத்த ஃபோட்டோ. என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணுறதுல ஒன்றும் பண்ண முடியாது. அப்பயே ஸ்டைலை பார்த்தேல, ஜோப்பில் கை விட்டு 2 ஜோப்லேயே கை விட்டுருக்கேட்டிருக்கு. இதில் என்னைய மாதிரி தானே இருக்கேன். இதில் ஒன்னே மாதிரி தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் வளர மூக்கும் அப்படியே வளர்ந்துச்சு, ஃபேஸும் மாறிச்சு. அப்படியே வந்துட்டேன். சின்ன வயசுலலாம் சம்மந்தமே இருக்காது. நானே தெரியாது. அடுத்து லாஸ்ட் இன்ப பெருமைக்காக எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோ. பெருமைக்காக இல்லை, உண்மையாவே பெருமை தான். அது பெருமைக்காக தான் சொல்றேன். பெருமைக்காக எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. அப்துல் கலாம் கிட்ட என்னது ஆட்டோகிராஃப்
அப்துல் கலாம் கிட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்க சொல்லுவாங்க. இவன் என்னடானா போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்து. அப்பெல்லாம் எனக்கு கேள்வி கேட்க தோணலை. உண்மையாவே வந்து இது ரொம்ப 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 ப்ரெஷியஸான மூமெண்ட். சரியா, இப்போ ஒரு 3rd or 4th படித்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து காந்திகிராமுக்கு வந்திருந்தாரு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே விசிட் பண்ணலான்னு வந்திருந்தாரு. அப்போ வந்து ஆட்டோகிராஃப் எங்களை வந்து வரிசையாக நிற்க வச்சுட்டாங்க. ஓகேவா, பூவெலாம் கொடுக்கறதுக்காக பூ பிடிச்சிட்டு நிற்க வச்சுட்டாங்க. அப்போ வந்து வரிசையாக குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசிகிட்டே வந்தார். அப்போ என்கிட்டயும் பேசினார். ஈன்னு சிரிச்சிருப்பேன் போல, ஓட்டப்பல்ல வச்சுட்டு. இந்த மாதிரி எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னாரு. அந்த மாதிரி என்ன சொல்லிட்டு போனாரா, ஏன்னு தெரியல. அதுவும் சின்ன வயசு தான். அப்புறம் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்குமே போலீஸ்லாம் தடுத்தாங்க. அப்போ தள்ளு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் இறந்ததுக்கு ஏன்னே தெரியல, அப்படி அழுதேன் நான். அந்த ஒரு மீட்டிங் தான் எங்களுக்குள்ள நடந்துச்சு. இருந்தாலுமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்பு, ஒரு ரொம்ப 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 பிடிக்கும். இப்பயுமே வந்து ஒரு ஃபேமஸான பர்சன் நீ வந்து லைஃப்ல மீட் பண்ணணும் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா இவரை தான் சொல்லுவேன். மீட் பண்ண முடியாது, சீக்கிரம் அனுப்பி விட்டுறேன் போய் பாருன்னு சொல்லாத. சரி, ஓகே ஓகே, அவ்வளோதான். கியூட்டான ஃபோட்டோஸ் நிறையா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியான ஃபோட்டோஸ். ஆமா தானே, கியூட்டான ஃபோட்டோஸ் அடுத்து போடுவோம். போடுவோம். யாராவது கேட்டா போடலாம். யாரும் கேட்க மாட்டாங்க, நீயா போட்டு விடு. கேட்டாதான் போடுவேன், கேட்காமலாம் போட மாட்டேன். சூரி சொல்லுமான்ல, நீயும் சொல்லிடு அப்படின்னு எவன் கேட்பான்? யாரும் கேட்க மாட்டாங்க, நீயா கூப்பிட்டு சொல்லியா. சரியா, சரி ஓகே கைஸ். வந்து உங்களுக்கு பிராங்க் எல்லாம் இப்போ கொஞ்சம் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பிராங்க் பிடிச்சிருக்கா, இல்ல சேலஞ்ச் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி vlogs போடணுமா, இல்ல சண்டை போடணுமா, எந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்களோட ஹாப்பினஸ், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஓகேவா, ஆட சொன்னா தன்னால ஆடிட்டு இருக்கான்னு வாங்கல, அந்த மாதிரி நாங்க பாட்டு பாட முடியாது. நீங்க ஆட சொன்னா இன்ப ஆடுவோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனும் ஆடுவான், நானும் ஆடுவோம், ரீல்ஸ் போடுறோம். ஆடுறது பாடுறதுல எனக்கு வராது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, வேற என்ன வரும்? அவ்வளவுதான், வேற எதுவும். தூங்குறது சாப்பிடுறது வரும், அதை வீடியோல எடுத்து போடுறோம். தூங்குறது நல்லா ஹெவியா தூங்கும். சரி ஓகே, மொக்க போட வேணாம்னு நினைக்கிறோம். ஓகேவா, ஓகே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருப்போம். பாய், லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க அப்படியே. ஓகே.